இந்த மாடு அம்மா போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க. கொஞ்சம் நஞ்ச கஷ்டப்படல. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு கஷ்டம். அப்படியே பாலாக விடிஞ்சு டாக்டரே பார்த்துட்டு இதெல்லாம் பொழைக்காதுங்கம்மா, இந்த மாட்டுக்கெலாம் நீங்கள் வைத்தியம் பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்னாங்க. ஆனால் அறிவு அவ்வளோ அறிவுங்க. பாலையே கறக்க விடாது. காலை கட்டி கட்டி காலை கட்டி தான் கறக்கணும். குண்டாலாம் பறக்கும் பால் கறக்கண்டியும். ரொம்ப அம்மா போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இந்த மாட்டினால. 6 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும், 7 வருஷம் இருக்கும். இதுதான் எங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினது. 2வது மாடாக வாங்கினோம். ஃபஸ்ட்டு ஒரு மாடு வாங்கினோம், அது செட் ஆகல, கொடுத்தாச்சு. இந்த ஒரு மாடு வாங்கினோம். பூரா பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அம்மா நோய் வந்து மனசால் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்படியே வாயிலேருந்துலாம் அப்படியே பாலாக வடியும். ரொம்ப இதுக்கு நோய்பட்டு ஊசியெல்லாம் டாக்டரே பார்த்துட்டு போட முடியாதுன்ட்டாங்க. காலை கட்டி தான் பாலை கறக்கணும். உதைக்கும், அப்படியே குண்டானெல்லாம் பறக்க வைக்குங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு பொழைக்கணும் டாக்டரே சொல்லலை. இது அப்படிலாம் பண்ணி இந்த மாட்டை நாங்கள் காவாந்து பண்ணி எங்களுக்கு இது அப்படி ஒரு சாமி மாதிரிங்க. சாமியெல்லாம் என்னத்த சொல்கிறது, ஆனால் வாயில்லா ஜீவன். ஆனால் இது அவ்வளோ 5 அறிவு படைச்சது. ஆனால் அவ்வளோ அறிவுங்க எங்களுக்கு. அவ்வளோ எங்களுக்கு கை கொடுத்து அப்படின்னா பொழைக்காதுன்னு சொன்ன தெய்வம் தான் இது. இன்றைக்கி எங்களுக்கு இது வந்து எங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. நாங்களாம் ரொம்ப இதை நம்பலை. இந்த ஜீவன் எங்களுக்கு இப்படி வந்து நிற்கும்னு. அப்படி ஒரு ஜீவங்க இது. ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அந்த மாடு மூச்சு மட்டும்தான் வரும் அன்றாடம். அவ்வளோ மருந்து, நாட்டு மருந்து தாங்க செஞ்சோம். இப்போவும் பால் கறக்கலைன்னா காலை கட்டி தான் கறப்போம்.